வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வெற்றி ஹெல்த் டிப்ஸ். நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் டெல்மா 40 டேப்லெட்டோட பயன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வச்சு பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெல்மா 40 டேப்லெட்டு இந்த மாத்திரையில் வந்து டெல்மிசாட்டான் 40 mg அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த டெல்மிசாட்டான் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஞ்சியோடென்சின் ரிசப்டார் பிளாக்கர் ARB அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு அந்த பிபி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லேருந்து செல்லக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அதனால் பிளட் ப்ரெஷர் வந்து அந்த இடத்துல ஏற்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸை லூஸ் பண்ணி கொஞ்சம் விரிவடை செய்யும். அப்படி விரிவடை செய்கிறது மூலமாக அந்த இடத்துல வந்து பிளட் ப்ரெஷர் வந்து கணிசமாக குறையும். அதனால தான் டாக்டர்ஸ் வந்து பிபி பேஷண்ட்டுக்கு, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டுக்கு இந்த மாத்திரையை வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இதனால் ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே அந்த பேஷண்ட்ஸுக்கு வராமல் தடுக்க முடியும். இந்த மாத்திரையை டாக்டர்ஸ் இதய நோயாளிகளுக்கு ஒரு உயிர்காக்கும் மருந்தாக வந்து பரிந்துரை செய்கிறாங்க. இது வந்து ஒரு லாங் டர்ம் மெடிசின், அதாவது ஒரு க்ரானிக் டிசார்டராக இது வந்து பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிளட் ப்ரெஷர் வந்து சரியான அளவில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களுக்கும் தேவையான பிளட்டு வந்து கரெக்டாக சப்ளை ஆகும். அந்த இடத்துல பிளட் வெசல்ஸ் ரொம்ப டைட்டாவோ, அந்த இடத்துல ஏதாவது அடைப்பு இருந்தாவோ கண்டிப்பாக வந்து அந்த எல்லா பார்ட்ஸுக்கும் வந்து அந்த பிளட்டு வந்து போய் சேராது. அதனால் பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளும் ஏற்படும். அதேமாரி அந்த பார்ட்ஸில் ஏதாவது பிரச்சனைகளும் ஏற்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு இந்த டெல்மா 40 mg டேப்லெட் வந்து பயன்படுது. அதே மாதிரி இந்த மாத்திரையை டயபெட்டிக்ஸால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்ஸுக்கும் கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் நல்லா செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக டாக்டர்ஸ் வந்து இந்த மாத்திரையை பரிந்துரை செய்கிறாங்க. இந்த மாத்திரையை டாக்டரோட பரிந்துரைப்படி மட்டும்தான் பயன்படுத்தணும். சுயமாக யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா சப்போஸ் நீங்கள் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் இல்லாமல் இந்த மாத்திரையை பயன்படுத்தினீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய உங்களோட பிளட் ப்ரெஷர் வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். அப்படி குறையும் போது உங்களோட பார்ட்ஸுக்கு வந்து அந்த பிளட்டோட ஃப்ளோ வந்து ரொம்ப குறைஞ்சிரும். மேலும் இந்த மாத்திரையை யூஸ் பண்ணும்போது டயரியா, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், பேக் பெயின், அதேமாரி ஸ்கின் அல்சர், இந்த மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட் ஏற்படலாம். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியே கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணிடும். இருந்தாலும் இந்த மாத்திரையோட சைடு எஃபெக்ட்லாம் இந்த மாதிரி ஏற்படலாம்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மாத்திரையை குறிப்பாக டாக்டரோட பரிந்துரைப்படி மட்டும் பயன்படுத்துங்க. இந்த மாத்திரை வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு எட்டாத இடத்துல வச்சுருங்க. எந்த ஒரு மருந்து வாங்கினாலும் அதனோட லேபிளை நல்லா கவனமாக படித்து பாருங்கள். எக்ஸ்பிரி டேட்டை செக் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கின மருந்து கரெக்டான மருந்தானு செக் பண்ணி பாருங்கள். வீட்டில் ஸ்டோர் பண்ணும்போது சன்லைட்டில் படாத அளவுக்கு கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் ஸ்டோர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மருந்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அட்வைஸ் பண்ண அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அளவு தாண்டி எடுத்துக்காதீங்க. மேலும் இந்த மாத்திரையை நீங்கள் முழுசாக வந்து முழுங்கிடணும். சாப்பாட்டுக்கு முன் அல்லது பின் எப்போ வேணால் சாப்பிட்லாம். ஆனால் டெய்லியும் டாக்டர் சொன்ன அதே நேரத்தில் இந்த மாத்திரையை வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அந்த ஹைப்பர் டென்ஷன், பிபி போன்ற பிரச்சனைக்கு இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களோ உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.